திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்ட நிலையில் தற்போது திட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டு வீடுகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைத்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக உறுப்பினர் ஐ பெரியசாமி, தற்போதைய கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் வீடு கட்டும் திட்டத்திற்கு அரசு வழங்கும் நிதி போதுமானதாக இல்லை என தெரிவித்துள்ளார். 26 ஜனவரியில் இன்னும் 1 லட்சம் வீடு கட்டுவதற்காக அறிவிப்பு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 36 பேருக்கு வீடு கட்ட அனுமதி வழங்கி அதில் கிட்டத்தட்ட 8000 பேர் இதுவரை பல்வேறு நிலையிலே அந்த வீடுகளை கலைஞர் கனவு இல்லத்தை இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் கிராமங்களிலே கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு உங்கள் ஆட்சி வந்தவுடனே நீங்கள் அந்த திட்டத்தினுடைய பெயரை கலைஞர் கனவு இல்லத்தை மாற்றிவிட்டீர்கள். பரவாயில்லை. நீங்கள் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று மாற்றியிருக்கிறீர்கள். வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்பதற்கு மாற்றி அதனுடைய அலகுக்கு ஒரு வீட்டினுடைய அலகிற்கு 5 லட்சம் என்று உயர்த்தியிருக்கிறீர்கள். 5 லட்சம்னு உயர்த்தி வீட்டினுடைய எண்ணிக்கையை ஆண்டிற்கு 70,000 வீடு தான் கட்டப்படும் என்பதை குறைத்திருக்கிறீர்கள். நாங்கள் வீடு கட்டும் திட்டத்தில் ஆய்ந்துதான் 3 லட்சம் ரூபாயில் கட்ட முடியும் என்று தான் இந்த திட்டம் தீட்டப்பட்டது. அன்றைக்கு விலைவாசிகள் இன்றைக்கு இருக்க விலைவாசிகளை விட 20% குறைவாக இருந்தது. அதனால தான் சொன்னோம், இப்போ நீங்கள் கட்டுறதுல இன்னைக்கு 20% கூடி இருக்கு. நீங்கள் 5 லட்சம் ஒதுக்கீடு செய்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு 20% மேல் இன்றைக்கு கட்டுமான பணிகள் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு முழுக்க விலையேற்றம் 20-25% உயர்ந்திருக்கு. அப்போ 20 உயர்ந்துச்சுன்னா இன்னைக்கு 1 லட்சம் மைனஸ் தான். இன்னைக்கு